பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர் திரு பாலசிங்கம் தானே, பாலசிங்கம் சரூபன். அந்த சரூபன் பேரு வாயில எனக்கு அவ்வளவு ஃப்ளூயண்டா வர மாட்டேங்குது. பாலசிங்கம்ங்கிறது எனக்கு ஆண்டன் பாலசிங்கம் பழக்கங்கிறது தெரியுங்கிறதுனால பாலசிங்கம் தெரியுது. திரு சரூபன் பாலசிங்கம் அவர்கள் கனவு கண்டு வந்ததே திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படிங்கிறதா. திருவண்ணாமலைக்கு எப்படியா போயிடணும். ஏன்னா ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் ஒண்ணு கிடையாது, அது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அப்போ அந்த இந்தியாவுக்கு வந்திருக்காரு, தமிழகத்திற்கு ஒரு தொழில் விஷயமா உட்காருங்க. அப்போ அவருக்கு திருவண்ணாமலைக்கு எப்படியாவது போகணுங்கிற ஒரு ஆசையில வந்திருக்காரு. ஆனா பகவானுடைய கருணையை பாருங்க, அவரு திருவண்ணாமலைக்கு போக இருந்தவரை அப்படியே சரக்கல் விலைக்கு போ அப்படின்னு திருப்பி விட்டார். இங்கதான்ப்பா எல்லாம், இங்கதான், நீ இங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சரக்கல் விலைக்கு திரு சரூபன் பாலசிங்கம் அவர்களை இங்க அனுப்பி விட்டிருக்காரு. நிச்சயமாக திரு சரூபன் பாலசிங்கம் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சித்தத்தை பகவான் புரியறதுக்காக நேரம் வந்திருக்கிறது. இல்லாவிட்டால் அவர் இங்க வந்த ஆசிரியத்துக்கும் சரி, இந்த சரக்கல் விலைக்கும் சரி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அவன் அருளாலே அவன் தாழ்வணங்க, அவருடைய அனுமதி இல்லாமல் இங்க யார் வந்துட முடியும்? வாய்ப்பே இல்லை. திரு சரூபன் பாலசிங்கம் அவர்களுடைய குடும்பத்திலே, திரு இல்லத்திலே பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஏதோ ஒரு சித்தத்தை செய்ய இருக்கிறார் விரைவில். அதை அவருடைய தொழிலாக இருக்கலாம், குடும்பத்திலே மாற்றங்களாக இருக்கலாம், வாழ்க்கையிலே ஏற்றங்களாக இருக்கலாம். அதை பகவான் யோகி ராம் சுரத்குமார் திரு சரூபன் பாலசிங்கம் அவர்களுக்கு அருள்வதற்காகவே அவர் இங்க வர வச்சிருக்கார். வர வச்சது மட்டும் இல்ல, பாருங்க, திடீர்னு என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்து, நீ இன்னைக்கு போக வேண்டாம், நைட்டு கிளம்புறதா இருந்த இன்னைக்கு போன நாளைக்கு போகலாம் அப்படின்னு. அப்படியே ரொம்ப சந்தோஷம். அவரும் சந்தோஷமா உடனே நான் இருக்கிறேன், நம்ம நிறைய பேசுவோம், பேசிட்டு போலாம் அப்படின்னு. நாளைக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்துட்டார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் எல்லாமே ஒரு சித்தத்தா தான் செய்வார். இப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இப்ப நான் கூட என்னுடைய பிரார்த்தனை அவர்கிட்ட எதுவா இருந்ததுன்னா, இந்த ஆசிரமத்துல பணி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லையே சாமி, என்ன சாமி இவ்வளவு பக்தர்கள் வராங்க, ஆனா ஒரு பணி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. இந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸா உதவி பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இருந்தது. இங்க மார்த்தாண்டம் பக்கத்துல ஒரு தம்பியை கூப்பிட்டு, அவர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வச்சு, அவரை கூப்பிட்டு எனக்கு என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க, ஒரு டீமை கொண்டு வந்து எனக்கு வீடியோ எடுத்து, அவர் நிறைய ஐடியாலாம் கொடுத்தாரு. நீங்க வீடியோ அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும், பல ஆங்கிள் எடுக்கணும், இப்படியே ஒரு இடத்துல கேமரா தூக்கி வச்சா யார் பாப்பா, உங்களுக்கு எடுக்குது. அப்ப நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? நான் எல்லாரும் அழகா போட்டோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன், என்ன யார் எடுக்கிறா? நேத்து நல்ல வேலைக்கு நம்ம பிரபாகரன் அழகா கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்திருந்தாப்ல, நல்ல போட்டோஸ்லாம் எடுத்திருந்தாப்ல. அப்போ இத விஷயமா தான் என்னுடைய பிரார்த்தனைகள் இருந்துட்டே இருந்தது. பாத்தீங்கன்னா அது அன்னைக்கு ஒரு நாள் பகவானை வந்து தடால ஜால்ரா தூக்கி அடிச்சு, ஆமா 3 வருஷமா உஷாக்கு இருந்த நோயையும் அந்த ஜால்ரால தீர்த்து அவ எவ்வளவு பெரிய சுதந்திரம் அடைஞ்சிட்டா இப்ப டக்குன்னு. முதல்ல எல்லாருக்கும் அது வருத்தமா இருந்தது, என்னடா இவர் இப்படி தூக்கி அடிச்சிட்டாரு அப்படின்னு. சில பக்தைகள் அதோட வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டாங்க. ஒரு சில பேர் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு சில பேர் அதுவும் இவர் இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஆளை காணும். நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 5 பேர் இருந்தாலும் உஷா அழகா சொன்னா, சாமி யார் நினைச்சும் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் அபிஷேகத்தை பாத பூஜை நடத்த முடியாது, அது தானா நடக்குங்க. நான் நேற்று வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உற்சவமூர்த்தி 10வது உற்சவமூர்த்தி வந்திருக்காரு, நாங்களே பண்ணோம், சிம்பிளா அவ்வளவுதான். பகவானுக்கான அபிஷேகமும் பாத பூஜை நடக்கத்தான் செய்யும். அது என்ன யாரும் சிம்பிளா நடக்கும், அவ்வளவுதான், நாங்க செய்வோம். அதான் அவரு சரூபன் பால சிங்கத்துல சொன்னேன், நான் சொன்னேன், நாங்க பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் பண்ணதான் போறோம், அது எல்லாரும் வந்தா சேர்ந்து பண்ணுவோம், இல்லாட்டி நாங்க பண்ணுவோம், அவ்வளவுதான். உஷா சொன்னா அது நடக்கத்தான் செய்யணும், அழகா பார்த்து ரொம்ப அழகா நடந்தது, அவ்வளவுதான். இவ்வளவு கிரௌட் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எதுவும் தப்பு இல்லை. அப்போ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த வேலைகளை பகவான் அப்படித்தான் செய்வார். இந்த 10வது விக்கிரகம் வந்ததற்கான காரணத்தை நாங்க ஆசிரியத்துல சொன்னேன், இங்க யார்கிட்டையும் சொல்லல. இந்த விக்கிரகம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நாம நினைப்போம் ஏதோ நம்ம இங்க ஒரு விஷயத்தை செய்யறோம், இதுக்கும் பகவானுக்கு என்ன தொடர்புன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஒரு ஜால்ராவதிக்கு அடிக்கன்னா கூட அதுலயும் யாருக்கோ ஒரு நல்லதும் நடக்கும், சில விக்கெட்டுகள் அவுட் ஆகும், சில விக்கெட்டுகள் வந்து செஞ்சுரி அடிக்கும், சில விக்கெட்டுகளுக்கு சில ப்ராப்ளங்கள் தீரும். அது ஒரு கல்லுல பல மாங்க அடிப்பார் பகவான். உனக்கு ஒரு கல்லுல பல மாங்க அடிப்பார் பகவான், அவர் அப்படித்தான். அன்னைக்கு கூட ஜால்ரா அடி பட்ட உடனே உஷா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இவர் யாரையோ எடுத்து அடிக்க நம்ம மேல வந்து பட்டு எனக்கு வலி தாங்க முடியலையே,
3 வருஷமா எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது என்ன பண்ணுன்னு சொல்லி இப்ப கூடுதலாக்கி விட்டாரே இவரு. இப்ப நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா, இல்ல குருஜி தூக்கி அடிச்சு நம்மள பர்பஸாவே அடிச்சுட்டாரா, என்னன்னு தெரியல. இது என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கிறப்போ, ரின்சி நேத்து தான் போய் 1,4 லட்ச ரூபா கொடுத்து சர்ஜரி பண்ணி முகமெல்லாம் வீங்கி வந்து படுத்திருக்காங்க. அத பகவான் ஒத்த ரூபா செலவு இல்லாம 1,4 லட்ச ரூபாய் மிச்சப்படுத்தி அவளுக்கு கொடுத்து 3 ஆண்டுகளாக அவளுக்கு இருந்த பிரச்சனைய டக்குன்னு ஒரு ஜால்ரா அடி பட்டதோட, நம்ம கையில இருந்து ஜால்ரா தெரிச்சு போய் அடி பட்டதோட அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்ட. அந்த புள்ள படுவாய் புள்ள நேத்தா மெல்ல சொல்லுது, குருஜி அவர் உண்மையை சொல்லணும், ஆக்சுவலா எனக்கு நல்லது நடந்து போச்சு அந்த விஷயத்துல. நான் யாரையோ தூக்கி அடிக்க அது அவளுக்கு கன்னத்துல போய் பட்டு 3 ஆண்டுகளாக அவளுக்கு இருந்த மிகப்பெரிய சிரமத்தை, பாடாப்பட்டு அனுபவிச்சுட்டு இருந்த சிரமத்தை பகவான் யோகி ராம் சுரத்குமார் 10 பைசா செலவு இல்லாம எளிமையா முடிச்சு கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஏதோ சித்தத்துக்கு தான் செய்வார். இப்ப அதுக்கு பிறகு பாரு, இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு நமக்கு திருப்பணிகள் செய்ய எவ்வளவு வந்து குவிஞ்சுட்டாங்க. இப்ப டெய்லி வாரந்தோறும் எல்லா சனிக்கிழமைகள்ல எல்லா நாட்களும் எவ்வளவு ஆட்கள் வந்து நமக்கு திருப்பணிகள் செய்யறாங்க, யோசித்து பாரு. அப்போ அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அதே போலதான் திரு சரூபன் பாலசிங்கம் வந்திருக்கிறதும் ஏதோ அடுத்த ஒரு சித்தத்துக்காக, அவருக்கும் ஏதோ நன்மைக்காக, நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கும் நன்மைக்காக நிச்சயமாக சரூபன் பாலசிங்கத்துக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை ஆசிரமத்துக்கு செய்யறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. அங்க 1-2 சேனல்ல நிறைய சேனல் நடத்துறாங்க. நிறைய இப்ப காசு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ராயல்டி எல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் காப்பி ரைட்ஸ் எல்லாம் போட்டு காசு கொடுன்ற மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம அப்படி இல்லை, இலவசமா தான் எல்லாம் பண்றோம். ஆனா அதுக்கு உதவிக்கு தான் திரு பாலசிங்கத்தை அங்க போகாம சரக்குலைக்கு போப்பா, உன் தேவை அங்கதான் இருக்குன்னு சொல்லி அவரோட அனுப்பியிருக்கலாம். அது நான் அவருக்கு அவராவே கேட்டார், எனக்கு தெரியாது. அவராவே சொன்னாரு, நான் இந்த யூடியூப் பேஸ்புக்ல நானே உங்களுக்கு பண்ணி தரேன், நானே பண்றேன் அப்படின்னு அவரே உத்தரவு கொடுத்துட்டார். அப்போ நானே பண்றேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் பேசி முடிச்ச உடனே அது சொன்னாரு, ஐயா உங்களை பத்தி ஃபுல் வீடியோ நான் எடுத்திருக்கேன், இதை இலங்கை தேசத்துல நான் வெளியிடலாமா, இங்க யூடியூப்ல வெளியிடலாமா? நான் தாராளமா வெளியிடுறேன். நமக்கு இந்த காசா பணம், பகவானை பற்றி விபூதி எடுக்கணும், பகவானை பற்றி எல்லாரும் அறிந்து கொள்றதுக்கு தான் நம்ம பேசுறோம். அது ஆசிரியத்துல வெறும் 100 பேர் கேட்டுட்டு போறதை விட அவர் ஏதோ ஒரு நல்ல சேனல்ல போட்டு இன்னைக்கு இலங்கையில 20 பக்தர் தான் இருக்கிறதா சொல்றாரு. ஏதோ நம்ம ஸ்பீச்சை கேட்டு கூட ஒரு 200 பக்தர் வந்தா நல்லது தானே, நல்லது தானே. நமக்கு என்ன சொல்றேன், நம்முடைய பேச்சை கேட்டு திரு பாலசிங்கம் அவர்களே நான் இவருடைய பேச்சை கேட்டு தான் வந்தேங்கிறாரு. நாளைக்கு ஒரு வேளையில இன்னொரு 200 பேருக்கு நம்முடைய பேச்சை கேட்டு யார் யாது, என்னையா சாமி இது, திரு பாலசிங்கம் நீங்க போட்டிருக்கீங்களே, இது என்ன சாமி, இது எங்க இருக்கு, தமிழகத்திலயா அப்படின்னு கேட்டு இன்னொரு 200 பேர் வந்தா நமக்கு நல்லது தானே. அப்போ எடுத்து கொடுமா, புக் அங்க இருக்குல்ல, நாம எழுதுற புக் அங்க இருக்குல்ல, எடுத்து கொடுங்க, 2 எடுத்து கொடுங்க, நிறைய. ஆமா, அடுத்த தடவை ஆசிரியத்துக்கு நம்ம 1 லட்சம் நாம எழுதி கொண்டு கொடுக்கணும். 50,000 நாம நம்ம கொடுத்துருக்கோம். 50,000 நாம எழுதுனதுக்கு நமக்கு பரிசு கொடுத்தாங்க. அங்க 50,000 நாம எழுதுனதுக்கு நமக்கு பரிசு கொடுத்தாங்க. அங்க 50,000 நாம எழுதுனதுல ஒரு ஆள் நம்ம அங்க லட்சக்கணக்கிலையும் கொடுத்துருந்தாங்க. அது அதிகமா எழுதுனது இவங்க அம்மாவும் பிள்ளைய 2 பேர் தான். அல்ல அந்த பரிசு அப்படியே இவங்க கிட்ட தான் கொடுத்தேன், அவங்க ஆசிரமத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்தாங்க. பரவாயில்ல, பெரிய மனசு. அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஒரு சித்தத்தை இப்படிதான் நிகழ்த்துவார். ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னணியில ஒரு காரணம் இருக்கும். இப்போ சந்திரபாய் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அவங்க சகோதரிகள் மற்ற பக்தர்கள்லாம் வர்றதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கு. காரண காரியம் இல்லாம எதையுமே இங்க நடத்த முடியாது. நான் நினைச்சோ நீ நினைச்சோ நடத்த முடியாது. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என் மேல பல பேருக்கு வருத்தம், என்ன இவர் பண்ணிட்டாரு, இவர் என்ன இப்படி செய்யறாரு அப்படி வருத்தம் இருந்தது. ஆனா உஷா ஒருத்தி தான் சொன்னா, உஷா ஒருத்தி தான் அந்த வார்த்தை சொன்னா, குருஜி அந்த ஒரு கணம் நீங்க இல்ல, அந்த ஒரு கணம் பகவான் யோகி ராம் சுரத்குமாரே வந்துட்டார். வந்துதான் தூக்கி அடிச்சது, கட்டாசி அடிச்சது. அப்போ எத்தனை பேருக்கு இந்த ஞானம் இருக்கும், நடந்தது இவரால் அல்ல அவரால். அந்த ஞானம் உள்ளவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. ஞானம் இல்லாத களிசடைகள் கக்கூசுகளை வீட்டுல கிடக்கும், அவ்வளவுதான். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இவ கழுவா, அவன் பினாயில் ஊத்துவான், அவ்வளவுதான். 2 பேரும் கழுவிட்டு அவனே படுத்துட வேண்டியது. அப்ப வாழ்க்கையில பாக்கியம் உள்ளவர்கள், ஒரு சித்தம் நடக்குதுன்னா இது பகவானுடைய சித்தம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நிகழ்த்துறாரு. நேற்று பஞ்சராய் போச்சு நம்ம நினைக்கிறோம். சந்திரபாயக்க சொன்னா இது ஏதோ நல்லதுக்கு தான்ப்பா பஞ்சரானது, ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி வந்தா வேற ஏதோ நடந்திருக்கணுமா இருக்கும். பகவான் அதுல பீச பிடிங்கி விட்டார், காத்த பிடிங்கி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் நின்று போங்க. அப்போ எல்லாத்தையுமே
சந்திராபாய் மாதிரி இவங்கள மாதிரி இது ஏதோ நன்மைக்காக நடக்குது, ஏதோ நல்லதுக்காக நமக்கு நடக்குது, அப்படி நம்ம நினைக்க படிச்சிட்டோம்னா இங்க எதுவுமே தப்பு இல்லை, இங்க எதுவுமே நமக்கு கோபம் இல்லை, இங்க எதுவுமே நமக்கு டென்ஷன் இல்லை, யாருமே நமக்கு பிரச்சனை இல்லை. குருஜி அடிச்சாரா, ஏதோ காரிய சித்தத்தை செய்திருப்பார். என்னைக்கு செய்யறவரா, 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு ஏதோ நடக்குது, ரைட், அவர் ஏதோ காரிய சித்தம் பகவான் செய்யறார். இதை உஷா போல உணர்ந்து கொண்டவர்கள் அதை நல்ல விதமாக எடுத்துக்கொள்வார். அது நல்ல விதமாக எடுக்க தெரியாத பேதைகள், இதெல்லாம் பேதைகள், நான் பரிதாபப்படுறேன். பேதைகள் இப்படி கொஞ்ச நாள் வராம வீட்டுல கிடக்கும், சிலது வரவே மாட்டேன்னு சொல்லி வீட்டுல கிடக்கும். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க நம்ம சொல்றது 10 பேர் இருந்தாலும் போதும், பரிசுத்தமான ஆத்மாக்கள் 10 பேர் இருந்தாலும், வரலட்சுமி மாதிரி இவங்க மாதிரி ஒரு 10 பேர் இங்க இருந்து பகவானுக்கான சேவைகளை செய்ய நாங்க வருவோம், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவங்க போதும் போதும். அப்போ இன்னைக்கு திருப்பணிக்காக பல பேரை அனுப்பி இருக்கிறது மாதிரி ஒரு இந்த மாதிரி இன்னைக்கு உள்ள நவீன கால டெக்னாலஜிக்கு ஒரு பணி செய்ய நம்ம ஊர்ல இருந்து கூட இல்ல, வேற்று தேசத்துல இருந்தே பகவான் ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்காரு பாரு. அப்ப நீ பகவானுடைய மகிமைன்னு என்னன்னு சொல்லுவ, என்னன்னு சொல்லுவ சொல்லு. அப்போ இதை போல நாளையும் இங்கே பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள், அவரை காண அவருடைய சித்தத்தால் வருவார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளை எதுக்கோ தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறார். எப்ப அன்னைக்கு 50 பேர் வந்தாலே நீங்க வந்து திணறீங்கப்பா, நாளை 500 பேர் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அதுக்கு இப்பவே நீங்க கரெக்ட் பண்ணுங்க உங்களை. இப்ப நம்ம திட்டுறதும் சத்தம் போடுறதும் இது எல்லாமே நாளைக்கு ஒரு 500 பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கப்போ இதெல்லாம் கரெக்டா நடப்பதற்கான பயிற்சி அவர் நமக்கு தருகிறார். திடுதுப்புன்னு இப்ப ஒரு 500 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நான் தான் குதிக்கணும், தண்ணி குடுத்தியா, காப்பி குடுத்தியா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதை ஓடிப்பா, அவரை வைப்பாரு இவரை வைப்பாரு. அப்ப இன்னைக்கு ஒரு டைரி போட்டு அட்ரஸ் எழுதுங்க, எல்லாருடைய ஆதார் கார்டு வாங்குங்க, இதெல்லாம் பகவான் நம்மளை பயிற்சி தருகிறார். நாளை 2026 டிசம்பருக்குள்ளேயே இல்ல ஜனவரி 2027 ஜனவரி 22ஆம் தேதி நம்முடைய வருஷாபிஷேகத்துக்கு முன்பாகவே இந்த அரங்கம் நிறைந்து இருக்குமா, இல்ல நம்ம வேறொரு பெரிய அரங்கத்துல இருப்போமா என்னங்கிறது நமக்கு தெரியாது, அவருடைய சித்தம். சென்ற ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி இத்தரோண்டு இடம் தான் இருந்தது. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளவு இடம் தான் இருந்தது. இதுலதான் நம்ம உட்கார்ந்து சாமி கும்பிட்டு இருந்தோம். அன்னைக்கு அங்கெல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இன்னும் 10 நாள்ல டிசம்பர் 1 வரப்போகுது. இன்னைக்கு மிகப்பெரிய ஆசிரமமாக அங்க இருக்கு. எல்லாரும் பாண்டிச்சேரி ரமணா அவரு அரவிந்தர் ஆசிரமம் மாதிரியே இருக்கு வெளியிருந்து பாக்குறதுக்கு அப்படின்னா. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்திருக்காரு பகவான். நம்முடைய பரிசுத்தமான பணி இன்னும் திருப்தியாக அவருக்கு நம்ம செய்வோமானால் இந்த அரங்கமே மிகப்பெரிய அரண்மனையாக மாறும். அது அவர் செய்வார், அவருடைய சித்தம். பரிபூரணமா அந்த சரக்கு நிலையில இருக்கிறார். அப்ப அவர் அவ்வளவு ஈஸியா நம்மளை விட மாட்டார். அப்ப நம்ம எதுக்கு தயாராகிறோம்னா மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடிகளுக்கு பரிசுத்தமான பணியையும், இப்ப 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பாடின நாமத்தையும் விடாம கொஞ்சம் சுத்தி குறவு. ஆமா, அவர் கரெக்டா சொல்லிட்டு சுத்தி குறவுப்பா, கொஞ்சம் இன்னும் பாடணும் அப்படிங்கிறார். அப்ப இன்னும் நம்ம நல்ல பக்தர்கள், எனக்கு நாமம் சொல்ற பக்தர்கள் தான் ரொம்ப பிடிக்கும், சத்தமா ஆக்டிவா. அது போல இந்த பணிவிடைகளை கரெக்டா செய்யற பக்தர்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன் உஷாவை ரொம்ப பிடிக்கும்? சத்தமா அந்த பிள்ளை சொல்லும். அந்த பிள்ளை அங்கிட்டு சர்வத்துக்கிட்டு அங்க போச்சுன்னா சத்தமே இருக்காது. உடனே 1-2 பேர் நாங்க சொல்லலையா அப்படிம்பாங்க. சொல்றீங்க, அந்த அப்படி ஒரு எனர்ஜி அந்த பிள்ளை. அதான் நீங்க எல்லாத்தையுமே அற்புதமா நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு அத அற்புதத்தை நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியுற உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கணும். அதுல அசுரம்ல வந்து அடைச்சிட்டு இருக்கான், அடப்பு எல்லாம் வச்சிருக்கான், அடைச்செல்லாம் வச்சிருக்கான். அந்த புள்ள சொல்லுது, குருஜி எனக்கு பயங்கரமா இழுப்பு வரும். இழுப்புன்னா உங்க வீட்டு இழுப்பு, எங்க வீட்டு இழுப்பு இல்ல, அப்படி இழுப்பு. இங்கே நம்ம ஆசிரமத்துக்கு வந்தப்ப கொண்டு ஆஸ்பத்திரியில போய் நெபுலைஸ் பண்றதும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறதும் வீசிங் இழுப்பு இன்ஜெக்ஷன் போடுறதுமா நடக்கும். இந்த புள்ள ஒரு நாள் இங்க இருக்கு, பயங்கர இழுப்பு. அவங்க அம்மா அங்க இருந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு துடிக்கிறாங்க. நானு அந்த தீர்த்தத்தை கையில ஊத்தி, யாருக்கு கையில, நான் அந்த கையில ஊத்தி அந்த பிள்ளைங்க வாயில கொடுத்து, வாயில குடிக்க சொல்லி கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா, கவலைப்படாதாங்க. அந்த பிள்ளை நேத்து தான் என்கிட்ட சொல்லுது, குருஜி அதுக்கு பிறகு அப்படியே குறைஞ்சு வந்து இப்ப இழுப்பு ரொம்ப நாளா வரல, ரொம்ப நாளாச்சு. அந்த புள்ள என்ன இழுப்பு வீசிங் இருந்தாலும் நாமத்தை வந்து அப்படி பாடும். சொல்லுது, வந்தோடனே எனக்கு அந்த நாமத்தை சத்தமா பாடத்துல இழுப்பு போயிருது டக்குன்னு. வீட்டுக்கு போனா வந்துடும், இங்க வந்தா குறைஞ்சிடும். அப்ப அவருடைய மகிமையை பாரு. நீங்க இந்த அற்புதத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், பகவானை முழுக்க நீங்கள் உணர்ந்தால்தான் அந்த அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க தோணும். ஏதோ நான் வர்றேன், சாமியை கும்பிடுறேன், ஏதோ சொல்றாங்க செய்யறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது ஒரு இது. வந்தா நீங்க அந்த பகவான்
வந்தா நீங்க பகவான் அப்படி முழு சரணாகதியா பிடிச்சுக்கணும். சரிதானே? யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத்.